ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நஃபி விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி கஸ்டமர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். அவங்க வீட்டில் இருக்கிற வாட்டர் டேங்கை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் என்ன சர்வீஸ் பண்ணுறோம், என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மேலே ஐகார்ட்லேயும் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவரோட வாட்டர் டேங்க்ல இருந்து கீழே டேப்ல வந்துட்டு வாட்டரை ஓப்பன் பண்ணால் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களை கால் பண்ணியிருந்தாரு. நாங்களும் நம்மளோட டீமில் இருந்து ஒரு 2 பேர்த்த நாங்கள் அனுப்பியிருந்தோம். அவங்களும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. என்ன இருந்தது, என்ன ஏதுன்ட்டு எல்லாமே எங்ககிட்ட சொன்னாங்க. போய் பார்க்கும்போது அது வந்துட்டு சின்டெக் டேங்க்ஸ் இல்லை, சிமெண்ட் தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தொட்டி தான் இருந்திருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பெரிய ஷாக். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொட்டியில் அவ்வளோ டர்ட்டியாக இருந்திருக்கு. அவ்வளோ பாசாம் பிடிச்சி அந்த குட்டி குட்டியாக பூச்சி நிறைய இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிறைய தவக்கலை இருக்குது. இதுக்கெல்லாம் மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொட்டியில் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு காக்கா இறந்து போச்சாட்டுங்குது. அதோட எலும்புக்கூடும் கடந்திருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னொரு காக்கா இப்போ ரீசெண்டாக இறந்து போய் அதுலேயே கடந்திருக்கு. ஒரு 3 டேஸ் இருக்க மாட்டேங்குது அந்த காக்கா இறந்து. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ டர்ட்டியாக, எவ்வளோ பாசம் பிடிச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி சின்டெக்கு தொட்டி இல்லாமல் இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டியாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போவே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த தொட்டி வந்துட்டு ஓப்பனில் இருக்கா, க்ளோஸில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இவங்களோட தொட்டியில் என்னென்னா, காக்கா இறந்து போய் 3 நாள் ஆனோடனே கீழே டேப்பில் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஸ்மெல் வந்ததுனால தான் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன குழந்தைங்களும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணியிருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் எவ்வளோ இன்ஃபெக்ஷன், எவ்வளோ நம்மளுக்கு வியாதிகள் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தொட்டி இருந்ததுன்னா இப்போவே செக் பண்ணுங்கள். ஏதாவது ஓப்பனில் இருந்தது அப்படின்னா ஒரு கல்லுகில் ஏதாவது போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. பெஸ்ட்டு வந்துட்டு சின்டெக்ஸ் டேங்க் தான். இது பழைய டேங்க் அப்படிங்கிறதுனால இந்த தொட்டியில் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓப்பனில் இருந்துச்சுன்னா காக்கா கீக்கா வந்து தண்ணி குடிக்க வருது அப்படின்னா அது குடிக்கும் போதே ஏதோ மிஸ் ஆகி அதில் விழுந்துடும். ஸோ எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ எங்களை மாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கலாம். நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டு இந்த மாதிரி தொட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 months ஒன்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் சுண்ணாம்பு கூட அடித்து விட்டுக்கலாம். பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்டெக்ஸ் டேங்க் தான். இது மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி, க்ளீன் பண்ணுறதும் ஈஸி தான். இப்போ வீடு கட்டுறவங்க மேக்ஸிமம் இந்த தொட்டி தான் வைக்கிறீங்க. சப்போஸ் இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா க்ளோஸ் பண்ணி நீட்டாக கட்டிக்கோங்க. இந்த மாதிரி தொட்டிலையும் மேலே நம்ம மூடி இருக்கிறதுனால எதுவும் வந்து விழுவாது. ஆனால் பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறையா உப்பு கரெல்லாம் படியும். இது ஏற்கனவே நாங்கள் பண்ண ஒரு தொட்டியோட கிளிப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு நஃபி விலாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.